இரவில் அந்த தம்பதியோட அந்தரங்க விஷயங்களை அப்படி சந்தோஷமாக அப்படி லயிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அழகான காதல் கதை, காதலர்கள் சந்திக்காத அதே நேரம் காதல் வெளிப்படுகிற ஒரு நல்ல காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு சிறுகதை அப்படின்னு பார்த்தோன்னா அகிலன் அவர்கள் எழுதிய வெட்கம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஸோ இந்த சிறுகதை தொகுப்பு வழி பிறந்தது அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புலேருந்து தான் இந்த கதையை சொல்கிறேன். ஸோ இதில் உள்ள மற்ற சிறுகதைகள், இந்த தொகுப்பு என்ன பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க, எந்த பதிப்பகம், அதையெல்லாம் அடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி பார்த்தோம். ஏன்னா ரொம்ப ஒரு அழகான சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறுகதையோட முதல் காட்சி அடையாறில் தொடங்குது. அடையாறில் ஒரு பெரிய பங்களா, ஒரு 3 மாடி பங்களா, இரவு நேரம். அதில் மேலே ஒரு பெண், அவள் பேர் ராதா. ஒரு வயது 16-17 வயது, ஒரு 13 வயது அழகான பெண். ஸோ நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒரு அழகான பெண் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு அழகான பெண். அவளுக்கு அடுத்த அது பரீட்சை நேரம், அடுத்த நாள் கூட பரீட்சை இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் படிச்சுக்கிட்டு இருக்கணும். பட் அவள் ஒரு பரீட்சை மேலே விரக்தி ஆகி அவனை புக்கை தூக்கி வீசிட்டு அப்படி அவளுடைய ரூம்லேருந்து பால்கனியில் போய் அப்படி வேடிக்கை பார்க்குறான். வேடிக்கை பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறா. அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த காட்சியை ரசிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கு பிறகு பரீட்சையை பற்றியோ, என்ன இடத்துல இருக்கோம், என்ன நேரம், அதெல்லாம் கவலைப்படல, தன்னை மறந்து அந்த காட்சியை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ராதா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய அப்பா பேர் குமாரசாமி. ஒரு பெரிய பணக்காரர், சென்னையில் ஒரு பெரிய பணக்காரர், கான்ட்ராக்டர், பிரபல கான்ட்ராக்டர். அவர் பில்டிங், இண்டிவிஜுவல் வில்லாலேருந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் கட்டிடங்கள் வரையும் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணம் படைத்த ஒரு மனிதர், கான்ட்ராக்டர். அவர் நைட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருக்காரு. அவர் 2வது மாடியில் இருக்காப்புல கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருக்காரு. சரி, பார்த்து முடிச்சுட்டு சரி பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கோம், போய் படுக்க சொல்லுவோம் அப்படின்ட்டு அப்படியே நோட்டெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு மாடிக்கு வர்றாரு. 3வது மாடிக்கு வர்றாரு. அப்படியே மெதுவாக நடந்து வர்றாரு. ஏன்னா அவர் வயசான ஆள், டக்குன்னு கிடுன்னு வர முடியாது, அப்படியே மெதுவாக நடந்து வர்றாரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம்னா, எழுத்தாளர் எழுதும்போதே சென்னையில் பிரபல கான்ட்ராக்டர் தான் எழுதியிருக்காரு அவரை. ஸோ இந்த கதை எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 1952. ஆனால் மெட்ராஸ் அஃபீஷியலாக சென்னை அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணது பின்னாடி தான். பட் இந்த 1952லேயே சென்னை அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் எழுதியிருக்காரு யூஸ் பண்ணி. இப்போ இதே இன்னொரு கதை பிடி சாமி அவருடைய ஒரு நாவல், துப்பறியும் நாவல், மனைவியாக வந்த மர்ம பெண்மணி. நம்ம சேனலில் அது குறித்த வீடியோவும் இருக்குது. அதில் கூட பார்த்தோன்னா அந்த சென்னைங்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கும். அதாவது மெட்ராஸ் அப்படிங்கிறது சென்னைன்னு அஃபீஷியலாக நேம் மாற்றுறதுக்கு முன்னாடியே இந்த கதைகள்லாம் சென்னைங்கிற வார்த்தை பிரயோகத்தை பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம குமாரசாமி அவர்கள் 3வது மாடி ஏறி போகிறாரு. மகளை படுக்க சொல்லுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிருப்பா அப்படின்னு. அப்படி ரூமை திறந்து உள்ளே போகிறாரு. காரில் ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா புத்தகம் எடுத்து பார்க்குறேன், இங்கிலீஷ்ன்னு இருக்குன்னா நாளைக்கு பரீட்சைக்குள்ள புத்தகம். இந்த பொண்ணு இப்படி தூக்கி போட்டு அப்படி என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்படியே விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காளே. அப்படி மெல்லாமல் நடந்து போகிறாரு. போனால் அங்கே அவர் வீட்டுக்கு கைத்தாப்புலேயே ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தடியில் ஒரு பிச்சைக்கார தம்பதினா அந்த ஆணுக்கு கணவனுக்கு ஒரு நொண்டி முடமானவன், மனைவி பார்த்தோன்னா மூஞ்சியெல்லாம் அம்மை தழும்பு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த தம்பதி அப்படியே ஆலமரத்தில் படுத்திருக்காங்க. சின்ன சின்ன சில்மிசங்களில் ஈடுபடுறாங்க. இப்போது திரைப்படங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன சின்ன சில்மிசங்களில் அப்படியே ஈடுபட்டுருக்காங்க. இதை தான். ஏன்னா அவளுக்கு ராதாவுக்கு வயது பார்த்தோன்னா 16-17, அந்த 13 வயது டீனேஜ். அப்படியே தன்னை மறந்து லயிச்சு பார்த்துக்கிருக்கா. டக்குன்னு இவர் குமாரசாமி பார்த்தோன்னா திடுக்கிட்டு அதை அப்படி காமிக்காமல் அப்படி என்ன சொல்கிறாங்க, என்னம்மா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. உடனே அவள் டக்குன்னு சுதாரி போயிட்டு அப்பா நீங்கள் போங்கப்பா, இந்த வந்துடுறேன் அப்படிங்கிறா. இல்லைம்மா போதும், படித்தது போதும், வா டைம் ஆயிடுச்சு, இன்னும் என்னத்தை படிக்க போகிற, உடம்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கேருந்து கிளப்பி கூட்டு வந்து படுக்க வச்சுறாரு. அவருக்கு ஒரு கடுப்பு மனசுக்குள்ளே, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடியட்டும் அப்படின்னு காத்திருக்காரு. விடிஞ்சவொடனே காலைல போகிறாரு. போய் அந்த பிச்சைக்கார தம்பதிட்ட, இது ஏன் இடம், இங்கே நான் அடுத்த வீடு கட்ட போகிறேன், நீங்கள் தங்க அந்த இடத்த காலி பண்ண அப்படின்னு விரட்டி விட்றாரு. சரிண்ணா அவங்களும் காலி பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ரோட்டோரத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க அப்படி தங்க இடத்த வச்சுக்கிறாங்க. குடிசையெல்லாம் சொல்ல முடியாது, குடிசையெல்லாம் போட்டு சும்மா அவங்களே ஏதோ ஒரு பையோக்கியோ அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பிளாட்ஃபாரத்தில் இருந்துக்கிறாங்க. அன்னைக்கு இரவு மறுபடியும் வருது. அன்னைக்கு இரவுக்கு முன்னாடியே பகல் நேரத்தில் பார்த்தோன்னா அந்த பிச்சைக்கார பெண்மணி அப்படியே அந்த ஏரியாவில் பிச்சை எடுத்துகிட்டு வரும்போது
குமாரசாமியோட வீட்டுக்கிட்டையும் வர்றா. அந்த நேரத்தில் பார்த்தோன்னா ராதா வந்து அந்த பழைய துணிகளை கொடுத்துக்கிட்டு இந்த பாத்திரங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த பிச்சைக்கார பெண்மணி வந்து ஒரு ஆசையாக பார்க்குறா, நமக்கு ஏதாவது துணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்த்து, மா ஏதாவது துணி இருந்தால் உடம்பு மறைக்க ஏதாவது துணி இருந்தால் கொடுமா அப்படிங்கிறா. ராதாக்கு அவளை பார்த்தோன்னே ஒரே ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு பொறாமை. அவள் பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த பிச்சைக்கார பெண்மணியை பார்க்குற பார்வையை, உனக்கிட்ட உடம்புல இருக்க துணியை அவுத்து கொடுத்தா எனக்கு இன்னொரு பாத்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பெண்மணி என் உடம்பு மறைக்க ஒரு துணி கொடுமா அப்படின்ற வந்து நிற்கிறா. இவருடைய பார்வை, உனக்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கி இங்கே கொடுத்தா எனக்கு ஒரு ஏதாவது பாத்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இல்லை அப்படின்னோடனே ஏதாவது சாப்பாடாவது போடுமா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறா. இப்போ இங்கே என்ன எல்லாருக்கும் சோறு போடுறதுக்கு தர்மச்சத்திரமாக கட்டி வச்சுருக்கோம் போ அப்படின்னு விரட்டி விட்டாரா. உடனே அந்த பெண்மணி போயிடுறா. அதோட பகல் முடியுது, இரவு நேரம். இன்றைக்கி வந்து இப்போ குமாரசாமி சொல்கிறாரு, அப்படி இலைமறை காய்மறையாக சொல்கிறாரு, ராதா நீ இங்கே 2வது மாடிலே படிச்சுக்கம்மா அப்படின்னு. பட் அவள் அதெல்லாம் கேட்கல. அப்படியே சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 9 மணிக்கு மேலே அப்படியே நைட்டாக லேக்கா மேலே போயிடுறா. 3வது மாடிக்கு போயிடுறா. போயிட்டு பார்க்குற ஐத்தாப்பில் அந்த தம்பதி இல்லை. ஏன்னா அவங்க அப்பா தான் விரட்டி வச்சிட்டாரு, அந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. ஒரு ஏமாற்றம் டக்குன்னு, என்னடா ஒன்றும் பார்க்கலான்னு வந்தோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி முற்றி பார்க்குறா. ஒரு 100 மீட்ரு ஒரு 150 மீட்டர் தள்ளி பிளாட்ஃபார்மில் அவங்க இருக்காங்க. அந்த பிச்சைக்கார தம்பதி இருக்குது. இன்றைக்கி வந்து சில்மிஷம் கொஞ்சம் இன்னுமே கூடுதலாக இருக்குது. உடனே தன்னை மறந்து அப்படி ரசிக்க ஆரம்பிக்கிறான். பகலில் அதே பிச்சைக்காரிக்கு சோறு போட மாட்டேன், ஒரு துணி கொடுக்க மாட்டேன்னு விரட்டி விடுறான். இரவில் அந்த தம்பதியோட அந்தரங்க விஷயங்களை அப்படி சந்தோஷமாக அப்படி லயிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இன்னைக்கு குமாரசாமி அப்படியே வர்றாரு, பார்த்துட்றாரு. இன்னைக்கு இப்போ பார்க்குறதையும் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு இந்த முறை அவர் வந்து இலைமறை காய்மறையெல்லாம் சொல்ல கோபமாயிறாரு. இதான் நீ படித்து கழிக்கிற லட்சணமா? நீ படிப்பும் வேணாம், பரீட்சையும் வேணாம், ஒன்றும் வேணாம், வா போய் படுத்துங்க அப்படின்னு விரட்டி விடுறாரு. அவளுக்கு உண்மை வெளிப்பட்டது தெரிஞ்சதுன்னா முதல் நாள் வந்து ரொம்ப இலைமறை காய்மறையாக சூசகமாக அப்படி கூப்பிட்டாரு, வாமா படித்தது போதுன்னு. இன்றைக்கி ஓப்பனாக திட்டிடுறாரு. அவளுக்கு அசிங்கமாக போச்சு. அசிங்கமும் ஆத்திரமும் அவளுக்கு. இவருக்கு ஒரு மாதிரி வெறுப்பு கடுப்பு. அப்படியான்ற இரவு கழியுது. வெறுப்பில் இருக்கார், நாளை விடியட்டும் அப்படின்ற வெறுப்பில் இருக்கார். இப்போ மறுநாள் வருது. காலைல எந்திரிச்சோன்னு அப்படி போகிறார், வேகமாக எந்திரிச்சு போகிறார். போயிட்டு ஒரு வெள்ளி அந்த கைப்பிடி போட்டு ஒரு கைத்தடியை வச்சுக்கிட்டு போகிறாரு. பிளாட்ஃபார்மில் அவனை பார்த்து அடிக்கிறார். அந்த ஆணை, அந்த நொண்டியை வந்து அடிக்கிறார். அந்த ஆணை உடனே அடித்தோடனே அந்த பெண் இப்போ வந்து அவன் பயப்படுறான். ஐயோ சாமி, என்ன சாமி நீ விட்டுருங்க சாமின்னு. பெண் அவள் கடுப்பாயிடறான். என்னத்துக்கே எதுக்கே அடிக்கிற அப்படின்னோடனே, இங்கேயே வந்து தான் படுத்துருக்க அப்படின்னோடனே, இது என்ன அடையாறையவன் சொத்தா, நீ என்ன இங்கே கூட படுக்கக்கூடாதா போயா அப்படின்னோடனே, அவர் திருப்பி அப்படியே டக்குன்னு இது பண்ணுறாரு. உங்களுக்குலாம் ஒரு வெக்கம் இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு அப்படி ரோட்டில் அப்படி கிடக்குறீங்க அப்படி பண்ணுற சொல்லாமல் சொல்கிறாரு. அவளுக்கு வந்து டக்குன்னு சுருன்னு ஏறுது. கேட்குறா, நாங்கள் ஏன் சாமி வெக்க பண்ணோம், நீ வெக்கப்படு, ஊருக்கே வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர் நீ, எங்களுக்கு ஒரு குடிசைக்கு இடம் கொடுக்கலாம்ல, நீ தாயா வெக்கப்படணும் அப்படிங்கிறாரு. உடனே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையை சுற்ற ஆரம்பிக்கிறாச்சுன்னா சரியான கேள்வியை கேட்குறான். அடுத்து அப்படியே கண்டினியூஸாக கேட்குறான், எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடவோ ஒரு மறைக்கிறதுக்கு ஒரு துணி கொடுக்கல, எங்களுக்கு கிடைக்கிற ஒரே சுகம் இதுதான், இதையும் தடுக்க பார்க்குறியா நீ அப்படின்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்கிறான். அவருக்கு அப்படியே தலை சுற்றிருச்சு அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஊருக்கே வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர் ஒரு ஏழை பிச்சைக்கார தம்பதி ஏதோ ஒரு மூளையில் ஒரு சின்னூண்டு குடிசை அப்படி போட்டு கொடுத்துருக்கலாம், அல்லது ஏதோ நாகரிகமாக சொல்லி விரட்டிருக்கலாம். அவருடைய மகள் இவங்களுடைய அந்தரங்கத்தை வேடிக்கை பார்க்குறாங்கிறதுனால இந்த தம்பதியை விரட்டுறாரு. ஸோ அதான் கேட்குறான், ஒரு சோறு கூட துணி கொடுக்க உனக்கு முடியலை, நீ ஏது பண்ணுற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு. அப்படியே அவர் கூனி குறுகி போகிறார். அந்த நேரம் ஒரு 5 மாடி பில்டிங் அவர் மேலே விழுந்த மாதிரி ஒரு மனமுடைஞ்சு போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட அந்த கதை வந்து அப்படியே முடிவடையுது. ஒரு பல்வேறு பரிணாமங்கள் கொண்ட கதைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண்ணோட ஒரு ஆசை, ஒரு குறுகுறுப்பு அந்த தம்பதி. அதே நேரம் அவள்கிட்ட இருக்க பணக்கார திமிர். காலையில் ஒரு சோறு கூட மாட்டேங்கிறா, ஒரு பழைய துணி கொடுக்க மாட்டேங்கிறா. தந்தை அதுபோல் ஒரு ஈவு இறக்கத்தோடு ஏதோ ஒரு மூலையில் ஏமாங்கின போய் ஒரு ஊருக்கே கட்டி கொடுக்குறவர் தங்கிக்கின்றிருக்கலாம், இல்லை மகளை டீசெண்டாக இது பண்ணியிருக்கலாம். ஆனால் பிச்சைக்காரங்களோட ஒரு இலக்காரமாக போகிறாரு. ஸோ பல்வேறு மனித மனங்கள் வெளிப்படுதுன்னு சொல்லலாம். அகிலனுடைய இந்த சிறுகதை தொகுப்பு லைப்ரரியில் தான் எடுத்து படித்தேன். 1954 முதல் பதிப்பாக வந்திருக்குது. தாகம் பிரசுரம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அகிலனுடைய புத்தகங்கள் வந்து புக் ஃபேரில் போனீங்கன்னா அந்த பெரும்பாலும் செல்லர்கிட்ட தான் இருக்கும். கரெக்டாக ஒரு பப்ளிஷர் ஸ்டாலில் இருக்காது, செல்லர்கிட்ட தான் இருக்கும். ஸோ முதல் அகிலனை நான் படிக்கிறேன்.
இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்கவே நல்லா இருக்கு. வழி பிறந்தது, உயிர் துளி, பூச்சாண்டி, வெட்கம், முதல் தீபாவளியில் ஒரு அழகான காதல் கதை, காதலர்கள் சந்திக்காத அதே நேரம் காதல் வெளிப்படுகிற ஒரு நல்ல காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள், புயல், முதல் கவிதையும் ஒரு அழகான காதல் தான் அப்படி சொல்லலாம். அடுத்து 3 வேளை, வெறி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சிறுகதையாக இருந்துச்சு. ஸோ அப்படி அழகாக சிறப்பான சிறுகதைகள் வந்திருக்கு. வாய்ப்பு கிடைச்சா வாட்சி பாருங்கள். லைப்ரரியில் தான் எடுத்து வாட்சேன். ஸோ மனித மனங்களை பேசக்கூடிய, பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் வாழக்கூடிய மனிதர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகான சிறுகதை தொகுப்பு. அகிலனுடைய பிற கதைகளும் நீங்கள் வாசினா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கிறேன். புத்தகங்கள் மற்றும் புத்தகத்தில் நிறைய அப்படின்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.